ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரும்பாலும் நெறைய பேர் சொல்ற விஷயம், டாக்டர் எனக்கு வயிறு எரிச்சலா இருக்கு. டாக்டர் வயிறு புண், அல்சர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்ற ஒரு சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்குங்க. அப்போ நீங்க உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்கும் பொழுது, அது சரி பண்றோம்னா, திரும்பவும் உணவு முறைகள கண்டிப்பா இதே மாரி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களுடைய உடல்வாகு பித்தம் அதிகரிச்சிருக்கக்கூடிய உடல்வாகா இருந்துச்சுன்னா, கட்டாயம் நமக்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்ங்க. அதனால இந்த கஞ்சி முறைய நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கஞ்சிய நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரும்பொழுது, இல்ல முக்கியமா வயிறு எரிச்சல் இதற்கான ட்ரீட்மெண்ட்க்கு என்னென்ன மருந்துகள் நம்ம எடுக்கிறோமோ, அந்த டைம்ல இந்த கஞ்சிய நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அல்சர் அப்படியே உங்களுக்கு வயிறு எரிச்சலே காணாம போயிடும். ஃபுட் வாயில வச்சாலே எரியுது டாக்டர் அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க கட்டாயம் இந்த கஞ்சிய நீங்க இது எல்லாமே சேர்த்து நம்ம கஞ்சியா எடுக்க போறோம். இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கண்டிப்பா. ஸோ இந்த கஞ்சி குடிக்கிறதுனால வயிறு எரிச்சல், வயிறு புண் நமக்கு குணமாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரும்பாலும் நெறைய பேர் சொல்ற விஷயம், டாக்டர் எனக்கு வயிறு எரிச்சலா இருக்கு. டாக்டர் வயிறு புண், அல்சர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்ற ஒரு சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா உங்களுடைய அல்சர் டக்குன்னு குணமாகும்? ஸோ அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அல்சருக்கு வராங்க, நான் ட்ரீட்மெண்ட் குடுத்து கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். ஸோ எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்லாம் நார்மலா வந்துருங்க. ஹேப்பியா இருப்போம். திரும்ப ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம், டாக்டர் எனக்கு லைட்டா வயிறு எரிச்சல் வருது, அல்சர் திரும்பவும் வந்துருச்சோ அப்படின்னா, டயட் ஃபாலோ பண்ணலையா? நைட் எல்லாம் முழிச்சிருக்கீங்களா? வெயில்ல சுத்துறீங்களா? அப்படின்னா ஆமா ஆமான்னு சொல்லும். ஸோ அப்போ நீங்க உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்கும் பொழுது, அது சரி பண்றோம்னா, திரும்பவும் உணவு முறைகள கண்டிப்பா இதே மாரி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களுடைய உடல்வாகு பித்தம் அதிகரிச்சிருக்கக்கூடிய உடல்வாகா இருந்துச்சுன்னா, கட்டாயம் நமக்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்ங்க. அதனால இந்த கஞ்சி முறைய நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சிய நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரும்பொழுது, இல்ல முக்கியமா வயிறு எரிச்சல் இதற்கான ட்ரீட்மெண்ட்க்கு என்னென்ன மருந்துகள் நம்ம எடுக்கிறோமோ, அந்த டைம்ல இந்த கஞ்சிய நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அல்சர் அப்படியே உங்களுக்கு வயிறு எரிச்சலே காணாம போயிடும். ஃபுட் வாயில வச்சாலே எரியுது டாக்டர் அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க கட்டாயம் இந்த கஞ்சிய நீங்க எடுத்துக்கோங்க. இதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, சாமை. இந்த சாமை கஞ்சி, அதாவது சாமை சாப்பிட்டா ஆமை ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயுளை அதிகரிக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, ரிச் ஃபைபர் அண்ட் கால்சியம் இதில் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் சரி, கேஸ் ட்ரபிள் இருந்தாலும் சரி, அது சரியாகிறதுக்கு இந்த சாமை கஞ்சு, அல்சர், வயிறு புண், வயிறு எரிச்சல், தொண்டை எரிச்சல், வாய்ப்பகுதியில் புண் இருக்கு, பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, எல்லாத்துக்குமே பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் இந்த சாமை கஞ்சி. இதை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சாமை எடுத்துக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது தண்ணியில் நல்லா சோக் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இதில் ஒரு 5, 6 பாதாம் நைட்டே நீங்கள் ஊற வச்சு வச்சிடணுங்க. இது கூட வேறு என்ன தேவைப்படுது, அந்த கப் நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த கப்பில் பாதி அளவு, ஒரு கப் நீங்கள் சாமை எடுத்தீங்கன்னா அதில் 1/2 கப் நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கணும். சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அது பாதி அளவு எடுத்துக்கணும். இதில் ஒரு பீஸ் இல்லைன்னா 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேங்காய். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம கஞ்சியாக எடுக்க போகிறோம். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக. ஸோ இந்த கஞ்சி குடிக்கிறதுனால வயிறு எரிச்சல், வயிறு புண் நமக்கு குணமாகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கப் நம்ம சாமை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்க்கணுங்க. 6 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் பண்ணட்டும். நல்லா பாயில் வந்ததுக்கப்புறம் இந்த சாமை தண்ணி வடிச்சிட்டு அதனோட சேர்த்துக்கோங்க. இதனோட பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ பருப்பும் சேர்த்து நல்லா நமக்கு கஞ்சி மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பாதி ரெடி ஆகும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஏற்கனவே வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெந்தயம், சீரகம் ரெண்டும் அதில் சேர்த்துருங்க.
அதுக்கப்புறம் பாதாம் இருக்கு பாருங்க, பாதாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த கஞ்சியோட சேர்த்துடணும். ஸோ பாதாம் எதற்காக அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும், ப்ரோட்டீன் இதில் நிறைஞ்சி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பாதாம் அரைச்சி இந்த கஞ்சியில் சேர்த்துடுறோம். அதுக்கு அடுத்தது என்னங்க, தேங்காய் தானே. தேங்காயை நல்லா அரைச்சி இதனோட சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இது ரொம்ப அதிகமாக குவான்டிட்டி வருது அப்படின்னு சொன்னால் தேங்காய் பால் மட்டும், தண்ணி ரொம்ப விடாமல் திக்கா தேங்காய் பால் மட்டும் இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாதி உப்பு சேர்த்தாலே போதுங்க, பாதி உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தோம்னா, நல்ல சாமை இருக்குது, அதனோட நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயம் இருக்குது, சீரகம் இருக்குது, பாசி பருப்பு இருக்குது, தேங்காய் பால் இதில் சேர்த்துருக்கோம். எல்லாம் நல்லா நமக்கு கஞ்சி ஃபார்மில் ரெடி ஆகிட்டு வரும் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை இதில் சேர்த்துடணும். புதினா இலைகளை இதில் சேர்த்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய அல்சர் கஞ்சி, ஆயுளை அதிகரிக்கக்கூடிய, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய அல்சர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு காலையில் ஆரோக்கியமாக இதை சாப்பிட்லாங்க. ஸோ எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்கலாம், வயதான நபர்களுக்கு எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஈஸியாக டைஜஷன் ஆகும். சுகர் இருக்கிறவங்க, வயதான நபர்களுக்கு ஈஸியாக எனக்கு டைஜஷன் ஆகலை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இட்லி தோசை சாப்பிட்டா கூட எனக்கு நெஞ்சில் புளித்த ஏப்பம் வருது. கவலையே வேண்டாங்க, இந்த சாமை கஞ்சி நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இதுலேயே எந்த மில்லட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சாமை சாப்பிட்டா சீக்கிரமாக உங்களுக்கு அல்சர் குணமாகும். நீங்கள் திணை சேர்த்துக்கலாம், குதிரைவாளி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சிறுதானிய வகைகளை நீங்கள் சேர்த்து இதே ஃபார்மேட்டில் நீங்கள் கஞ்சி மாதிரி இதை ரெடி பண்ணி குடிச்சு பாருங்களேன். உங்களுடைய அல்சர், வயிறு எரிச்சல், வயிறு புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறது நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இதில் முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஏலரிசி சூரணம் ரொம்ப ஸ்பெஷல் மெடிசனுங்க. இந்த ஏலரிசி சூரணம் நம்ம கொடுக்குற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இந்த கஞ்சி எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் முன்னாடி இந்த ஏலரிசி சூரணம் இதை 1/2 டீஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கோங்க. ஸோ இதை குடிச்சிக்கிட்டே வாங்களேன், பாலில் கலந்தோ இல்லை தண்ணீரில் கலந்தோ ஏலரிசி சூரணம். ஸோ மறக்காமல் இந்த ஏலரிசி சூரணம் நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து வயிறு எரிச்சல், வயிறு அல்சர் இது காணாமல் போகும். அதே மாதிரி உணவு முறைகளில் அதிகமாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை மிளகாய் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஸோ ஸ்பைஸியாக காரமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இது எல்லாமே ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள், ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். எங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட இந்த கஞ்சியை நீங்கள் லைட்டாக குடிச்சிட்டு போகலாம். உடல் சூடு உங்களுக்கு அதிகரிக்காமல் இருக்கும். ஸோ இதில் ஏலரிசி சூரணம் தாங்க நிறைய பேருக்கு இந்த வயிறு எரிச்சலை குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு பார்த்தா ஏலரிசி சூரணம். ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு எரிச்சல், வயிறு அல்சர் இருந்ததுன்னா மதிய வேலைகளில் கீரை வகைகள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக மணத்தக்காளி கீரை ரொம்ப முக்கியம், வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறாமல் வெந்தயக்கீரை உணவில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வயிறு எரிச்சல், வயிறு புண்ணு இருந்தால் இந்த உணவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஏலசி சூர்ணமும் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். மேலும் வயிறு அல்சர் இல்லை வயிறு எரிச்சல் ரொம்ப வருஷமாக நீங்கள் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.